அவர் முன்னாடி இல்ல, அந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அவர் என்ன டைலாக் பேசிட்டு இருந்தாருன்னா, முனிஷ்கான் சார் மாதிரி உள்ள வாய்ஸ். ஆமா அவரை மாதிரி நான் வந்து வெளியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன டைலாக் அங்க போச்சுன்னா, சார் அவங்க மோசமான பயலுவா சார், அவங்க பூரா பயில அடிச்சு வெளிச்சு விட்டுருவோம் சார் அவங்க பேசிட்டு இருக்காரு. நான் அதை வெளில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தம்பி ஒருத்தர் இருந்தாரு. அவரை கூப்பிட்டு என்ன பண்ண, நான் எப்பவுமே ரொம்ப ஜாலியா பேசுவேன் எல்லாத்தையுமே. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்க ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் கரெக்டா இருப்போம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் என்னதான் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணாலும் நம்மளும் அந்த நிலைமையில இருந்தெல்லாம் மேல வந்திருக்கும். அவன்கிட்ட நான் பேசும்போது நான் கூப்பிட்டு பேசி அஜித் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அஜித்னு ஒரு பையன், அவன்கிட்ட தான் நான் கூப்பிட்டு பேசுறேன். இந்த மாதிரி இந்த வாய்ஸ் கரெக்டா இருக்கா பாரு அப்படின்னு. அவன் என்கிட்ட பேசினே அந்த மாதிரி டக்குன்னு என்ன பண்ணிட்டான், ஒரு ஷார்ட் முடிச்ச வெளில வந்தாரு. அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், என்ன உங்களை மாதிரியே பேசிட்டு இருக்காருண்ணே அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் என்ன பாரு பேசுறியா, எங்க பேசு பாப்போம் அப்படின்னாரு. அவரோட பேசிக்கிறேன் இல்லண்ணே சும்மாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, பேசு மாதிரி எப்படி பேசுவோம் பாக்கலாம் பேசு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி உட்காந்து பேசுறேன். அது மனுஷன் ஷாக் ஆயிட்டாவுல, என்ன எனக்கு டப்பி கூட்டு விடலாம் போலையா, நல்லா பேசுறியாடா அப்படின்னாரு.